ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற நம்முடைய குழுவின் வள்ளுவருடைய திருக்குறளில் பேச்சை பற்றி தொடர்ந்து சிந்தித்த வண்ணம் உள்ளோம். அவ்வகையில் பயனில சொல்லாமை என்ற தலைப்பின் கீழ் வள்ளுவரின் கருத்துக்களை சிந்திக்க ஆரம்பிப்பதற்கு முன் இறைவணக்கத்திற்காக நம்முடைய வெங்கட சுப்பிரமணியம் ஐயா அவர்களை பணிவுடன் அழைக்கின்றேன். நன்றி. அருமுகன் புகழே தினம் பாடு, அவன் அன்புடன் அருள்வான் மகிழ்வோடு. மனமே அருமுகன் புகழே தினம் பாடு, அவன் அன்புடன் அருள்வான் மகிழ்வோடு. மனமே அருமுகன் புகழே தினம் பாடு. வருவான் வினை தீர்க்கும் வேலோடு, கையில் வருவான் வினை தீர்க்கும் வேலோடு. அந்த வண்ணமயில் ஏறும் வள்ளி மணவாளன், வண்ணமயில் ஏறும் வள்ளி மணவாளன். அருமுகன் புகழே தினம் பாடு, அவன் அன்புடன் அருள்வான் மகிழ்வோடு. தினமே அருமுகன் புகழே தினம் பாடு. அரசனாய் அமர்வான் ஒரு நேரம், அவனே அடியாய் நிற்பான் மறுநேரம். அரசனாய் அமர்வான் ஒரு நேரம், அவனே ஆண்டியாய் நிற்பான் மறுநேரம். குரத்தியுடல் தேவ குஞ்சரியையும் மணந்து, குரத்தியுடல் தேவ குஞ்சரியையும் மணந்து, குலத்தினால் பிறந்த குலத்தினால் உயர்வு தாழ்வில்லை என காட்டும், குலத்தினால் உயர்வு தாழ்வில்லை என காட்டும். அருமுகன் புகழே தினம் பாடு, அவன் அன்புடன் அருள்வான் மகிழ்வோடு. மனமே அருமுகன் புகழே நீ தினம் பாடு, தினம் பாடு நீ அன்போடு. நான் இயற்றிய பாடல் ராகம் வலஜி. நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு. நன்றி, வணக்கம். அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. குறள் 193. நயனிலன் என்பது சொல்லும், பயனில பாரித்து உரைக்கும் உரை. பாரித்து என்றால் விரித்து, பயனில பாரித்து உரைக்கின்ற உரையானது. அதாவது பயனில்லாத சொற்களை சொல்றதே, பயனில்லாத சொற்கள், அதையும் சுருக்கமா சொல்லாம வள வள வளன்னு மணிக்கணக்கில் பேசுறது, அதிகமா பேசுவது, முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அப்படி விரித்து விரித்து பேசுகின்ற பயனில்லாத சொற்களை ஒருவன் பேசினால் உரைக்கின்ற அந்த உரையானது, உரைன்னா அந்த அவனுடைய சொற்பொழிவானது, சொல்லானது எதை காட்டி கொடுத்து விடும் என்றால், சொல்கின்றவன் நயனிலன் என்பதை சொல்லும். நயனிலன் என்றால் நீதி இல்லாதவன் என்று பொருள், நன்மை இல்லாதவன் என்று பொருள், இனியவன் அல்லன் என்று பொருள். நயனிலன் நன்மை இல்லாதவன் என்பதை எது ஒருவனுக்கு காட்டி கொடுக்கும் என்றால், அவன் பயனில்லாத சொற்களை விரித்து பேசினால் அந்த பேசுகின்ற அந்த சொல்லே அவனை நன்மை இல்லாதவன், நீதி இல்லாதவன், இனிமை இல்லாதவன் என்று காட்டி கொடுத்து விடும். அவன் சொல்கின்ற சொல்லே அவனை இன்னார் என்று தோல் உரித்து காட்டிவிடும் என்பது 193வது குறளினுடைய பொருள். இதற்கு ஒரு ராமாயணத்திலே ஒரு ஒரு இந்த குறளுக்குரிய சாட்சி ஒன்றை பார்த்து கொண்டிருந்தோம். அதாவது ஜனகன் மிதிலையிலே இருக்கின்றார்.
என்ன சொன்னாலும் சீதை தன் வயப்பட மாட்டேன் என்று மறுக்கின்றாளே என்று ராவணன் யோசித்து அந்த ஜனகனை மிதிலையிலிருந்து கொண்டு வந்து சீதை முன் நிறுத்தி இங்கு அவன் மூலமே சீதைக்கு அறிவுரை சொல்லி இவனை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் சீதை ஒரு கால் தந்தை சொல்வதை கேட்டு சம்மதிப்பாளோ என்று நினைக்கின்றான். மிதிலைக்கு சென்று அவனை எப்படி அழைக்க முடியும்? அவனோ பெரிய அரசன், பெரிய வீரன், பெரிய நாட்டிற்கு சொந்தக்காரன். அதனாலே இவர்கள் இந்த அரக்கர்கள் வஞ்சனையாக ஜனகன் மாதிரி ஒரு 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 அரக்கனை உருவத்தை மாற்றி மருந்தன் என்ற ஒரு அரக்கனை ஜனகனாக மாற்றி கட்டி இழுத்து கொண்டு வந்து சீதை முன்னால் நிறுத்தி ராவணன் கொக்கரிக்கின்றான். இங்கு பார், உன் தந்தை நான் கட்டி இழுத்து வைத்திருக்கின்றேன். நீ சரி என்று சொன்னால் நான் உன் தந்தையை விடுவித்து விடுகின்றேன், இல்லை என்றால் உன் தந்தையை நான் சித்திரவதை செய்து கொன்று விடுவேன் என்று மிரட்டுகின்றான். சீதை உண்மை தெரியாமல் கலங்கி அழுது கொண்டிருக்கின்றாள். ஆனாலும் சம்மதிக்கவில்லை. இப்படி இந்த காட்சி போய்கொண்டிருந்த பொழுது இந்த மருந்தனுக்கு மூளையிலே திடீரென்று ஒரு கோளாறு உண்டாகிவிட்டது. இங்க ராவணன் சொன்னால் இவள் கேட்க மாட்டாள். அதனாலே ஜனகனாக வந்திருக்கின்ற நானே உரை சொல்லி இவள் மனதை மாற்றுவேன் என்று முடிவு செய்கின்றான். இவர்களுடைய நாடகத்திலே அந்த ரோல் கிடையாது. மருந்தனுக்கு வெறும் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் தான். கட்டி இழுத்து கொண்டு வந்து கதறிக்கொண்டு நிற்பதுதான் மருந்தனுடைய வேலை. ராவணன் தான் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ராவணன் பேசிற்கு அப்பொழுதும் சீதை மசியவில்லை என்ற காரணத்தினாலே இந்த மருந்தன் வாயை திறந்து தானாகவே சீதைக்கு அறிவுரை கூறுகின்றான். இப்பொழுது இந்த பேக்ரவுண்ட்ல இந்த குரலை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவனுடைய சொல் ஒருவன் நீதி இல்லாதவன் என்பதை காட்டி கொடுத்து விடும். 193 நயனிலன் என்பது சொல்லி கொடுத்து விடும். எப்ப? பயனில்லாத பாரித்து உரைக்கும் உரை. அந்த பயனில்லாத சொற்களை விரித்து ஒருவன் உரைத்தால் அந்த உரையானது அவன் நீதியில் நிற்கின்றவன் அல்லன் என்பதை காட்டிக் கொடுத்து விடும் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த மருத்தன் ஜனகனாக உருவெடுத்து கொண்டு வந்திருக்கின்றவன் சீதையை பார்த்து சொல்கின்றார், என் மகளே, நீ எதற்காக இப்படி இந்த அசோகவனத்திலே ராவணனுக்கு சிறைப்பட்டு இருக்கின்றாய்? அவன் என்ன கேட்கின்றான்? அவனை நீ மணந்து கொள் என்று கெஞ்சுகின்றான். அவனை நீ மணந்து கொண்டால் இவ்வளவு செல்வம் நிறைந்த இந்த இலங்கை நகரத்திற்கும் நாட்டிற்கும் நீ மகாராணியாக ஆகலாம். எல்லோரும் உன் இச்சையின் கீழ் வாழ்வார்கள். உன் உலகமெல்லாம் ஆள்கின்ற அந்த ராவணன் அந்த அரசையெல்லாம் உன் காலடியிலே வைக்கின்றேன், கொட்டி தருகின்றேன் என்று சொல்கின்றானே. ஏன் இந்திரர்களிலிருந்து எல்லோரும் அவனுக்கு அடிமையாக இருக்கின்றார்களே, நீ இந்திராணி அளவிற்கு சிறப்புடன் வாழ்வதற்கு உனக்கு என்ன கசக்கின்றதா என்று தன்னுடைய மகளை பார்த்து இந்த மருந்தன் கேட்கின்றான். நீ ராமனுக்கு ஆல்ரெடி திருமணம் செய்து கொண்டாய் என்று நினைக்கின்றாயா? ராமன் தான் காட்டிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு வரவில்லையே, அவனை விட்டுவிடு. நீ இவனை நீ மணந்து கொள்ளலாம் என்று ஆரம்பிக்கின்றான். எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. பூவின் மேல் இருந்த தெய்வ தையலும் பொதுமை உற்றால். லக்ஷ்மிங்கிறோமே, அந்த செல்வத்திற்கு உரியவள் அந்த நங்கை எல்லோரிடமும் இருக்கின்றாரே. ஒருவனிடம் இருக்கின்றால், நாளை இன்னொருவனுடைய வீட்டில் இருக்கின்றால், அதற்கு பிறகு இன்னொருவனுடைய வீட்டில் இருக்கின்றாலே. அந்த மகாலட்சுமி ஆகிய செல்வத்திற்கு உரியவள், பொதுமை உடையவள், பொதுவாக எல்லோரிடமும் இருக்கின்ற பொழுது சீதாலட்சுமியாக நீ இருந்தால் என்ன? பூவின் மேல் இருந்த தெய்வ தையலும், தெய்வ பெண்ணும், பூவில் இருந்தவள் மகாலட்சுமி, பூவின் மேல் இருந்த தெய்வ தையலும் பொதுமை உற்றாள். பொதுவுல தான் இருக்கிற செல்வம் யாராவது ஒருவருடைய வீட்டிலேயே இருக்கின்றதா? இல்லையே. எல்லாம் உழைப்பவர்கள் எல்லாருக்கும் செல்வம் வந்து சேர்கின்றது அல்லவா? அந்த மாதிரி பொதுவாக இருப்பதில் தவறில்லை. பாவியான் பயந்த நங்கை
நின் பொருட்டாக பட்டேன். எல்லோருக்கும் பெண்ணாலையும் மகனாலையும் மகளாலையும் பெருமையும் இன்பமும் வசதியும் கிடைக்கும் என்றால், பாவி நான் உன்னை பெற்ற காரணத்தினாலே இப்பொழுது நான் சிறைப்பட்டு இங்கு வந்து மிதிலையிலிருந்து இவர்கள் என்னை இழுத்து கொண்டு வந்து இங்கு நிறுத்துகின்றார்களே, எதனாலே? உன்னை பெற்றதனால் தானே. பாவியான் பயந்த நங்கை நின் பொருட்டாக பட்டேன். உன்னை பெற்றதனாலே இந்த நிலையை நான் அடைந்தேன். ஆவி போய் அழிதல் நன்றோ. ஆவின்னா உயிர். உயிர் சென்று நாம் அழிந்து போறது நல்லதோ? ஆவி போய் அழிதல் நன்றோனா, ஒன்று தன்னை நோக்கி சிந்தனை செய்து சொல்கின்றான். இவள் நீ சம்மதிக்காவிட்டால் என்னை கொன்று விடுவார்கள். ஆவி போய் அழிதல் நன்றோ. இது தனக்கு உரியது. உனக்கும் நீனும் சம்மதிக்காவிட்டால் உன்னையும் கொன்று விடுவார்கள். அதனால சீதா, ஆவி போய் அழிதல் நன்றோ. நீனும் இப்படி இப்படி உயிரை விடுவது நல்லதோ? ஆவி போய் ஆவி போய் ஆவி போய் அழிதல் நன்றோ. அமரர்க்கு அரசனாவான் தேவியாய் இருத்தல் தீதோ. அமரர் என்றால் தேவர்கள். தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கின்ற இந்த தேவர்கள் எல்லாம் தோற்கடித்து தலைவனாக இருக்கின்ற இந்த ராவணனுக்கு நீ தேவியாக இருப்பது எந்த விதத்திலே தீது? நன்மைதானே. அமரர்க்கு அரசனாவான் தேவியாய் இருத்தல் தீதோ. சிறையிடை தேம்புகின்றாய். இப்படி வந்து அழுது கொண்டிருக்கின்றாயே, புத்திசாலித்தனமாக முடிவெடு என்று தன் மகளிடம் ஜனகனாக வந்த அந்த மருத்தன் கூறுகின்றான். தொடர்ந்து கூறுகின்றான், என்னை உன் குலத்தினோடும் இன்னுயிர் தாங்கி ஈண்டு நன்னெடும் செல்வத்தை துய்ப்பேனாக்கினை. என்னை உன் குலத்தினோடும் இன்னுயிர் தாங்கி, உயிரை விடாமல் உயிரை தாங்கிக் கொண்டு தப்பிக்க வைத்துக் கொண்டு என்னை ஈண்டு நன்னெடும் செல்வத்தை துய்ப்பேனாக்கினை. நீ இந்த ராவணனுக்கு நல்ல சரி என்று சம்மதித்து விட்டால் என் உயிரும் போகாது. உயிர் போகாதது மாத்திரம் அல்ல, அதை விட இன்னொன்னு, ஈண்டு நன்னெடும் செல்வத்தை துய்ப்பேனாகி. அது என்ன அடைமொழி பாருங்க. அந்த செல்வத்திற்கு நல்ல செல்வம் கரெக்ட், நெடும் செல்வம் அதாவது எடுக்க குறையாதபடி அவ்வளவு இருக்கு. அந்த நல் நெடும் செல்வத்தை துய்ப்பேனாகி, அதை நான் அனுபவிக்க, செல்வத்தில் அப்படியே புரளலாமே, நான் தங்க கட்டில் அப்படியே புரண்டு வாழலாமே. நன்னெடும் செல்வத்தை துய்ப்பேனாக்கினை நல்கி நாளும் உன்னை வெம் சிறையின் நீக்கி, இந்த கொடுமையான இந்த சிறையிலிருந்து உன்னை நீக்கி இன்பத்துள் உய்ப்பாய். நீ சரி என்று ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு என்ன செல்வம் எனக்கு கிடைக்கும், எனக்கு உயிர் தங்கும், உன்னை சிறையிலிருந்து நீக்குவார்கள், உன்னை இன்பத்தில் துய்ப்பாய். என்ன பொன்னடி மருங்கு விழுந்தான் உயிருக பொறுமினான். இங்கதான் ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டான். என்னன்னா, தந்தை தான் அவள் மகள் என்ற உறவிலே நடித்துக் கொண்டிருக்கிறது மறந்து அப்படியே பொன்னடி மருங்கு விழுந்தான். பக்கத்திலே உட்கார்ந்திருந்த அந்த சீதையினுடைய காலிலே போய் விழுந்து காலை பிடித்து கொண்டு கதறினான். சீதை பதறி போய்விட்டாள். அப்பா ஒரு நாளும் இப்படி சொல்ல மாட்டார்களே. நல்ல ஒரு அறிவுரை சொல்கின்ற நம்முடைய தந்தை இப்படி ராவணனை மணந்து கொண்டு நீ செல்வ செழிப்பாய் இரு, அதுதான் முக்கியம் என்று சொல்ல மாட்டார்களே என்று சந்தேகம் வந்து கொண்டிருந்த பொழுது காலிலே விழுந்த கதறியது முத்தாய்ப்பாய். இவன் நம்முடைய தந்தை இல்லை என்பதை புரிந்து கொண்டான். அந்த பயனில்லாத சொற்களை பாரித்து உரைப்பானுடைய உரை இவனை உண்மையிலே யார் என்று காட்டிவிட்டது. வள்ளுவர் வாக்கு அது. அவ்வுரை கேட்ட நங்கை செவிகளை அமைய பொத்தி. அந்த உரைகளை கேட்ட தன் தந்தையின் உரைகளை கேட்ட சீதாதேவி செவிகளை அமைய பொத்தி, நல்ல காது இறுக்கி பிடிச்சுக்கிட்டு, காது ஐயோ இப்படி ஒரு சொற்களை நம்ம கேட்க நினைத்தோமே என்று வருந்தி, உயிர்த்து ஆவி தள்ளி வீங்கினல் வெகுளி, கோபப்பட்டு பொங்கி இவ்வுரை எந்தை கூறான் இப்படி இந்த மாதிரி ஒரு உரையை என்னுடைய தந்தை சத்தியமாக சொல்ல மாட்டான். இன்னுயிர் வாழ்க்கை பெணி, போயும் அழிய போகின்ற இந்த வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக இன்னுயிர் வாழ்க்கை பேணி செவ்வுரை அன்று இது என்ன சீறினால், இது சிறப்பான உரை அல்ல, என் தந்தை சொல்லத்தக்கது அல்ல என்று சீறினாள். என்ன பதில் சொன்னா பாருங்க. அறம் கெடன அறநூல்கள் சொல்கின்ற வழிமுறைகள் எல்லாம் கெட, வழக்கு நீங்க, வழக்குன்னா பிராக்டிஸ்,
என்ன பிராக்டிஸ்ல இருக்கோ அதெல்லாம் நீங்க, அறம் கெட வழக்கு நீங்க, அரசர்தம் மரபிற்கு ஆன்ற மரம் கெட. ஜனகன் என்ற அந்த குலத்திற்குரிய மாண்பெல்லாம் கெட்டு போகும்படி மெய்மை தேய, மெய்மைன்னா உண்மை, உண்மை தேய வசை வர, உண்மை தேய்கின்றது, வசைன்னா இகழ்ச்சி, இகழ்ச்சி வர மறைகள் ஓதும் திறம் கெட, மறைகள்னா வேதங்கள், வேதங்கள் ஓதுகின்ற திறம் கெட, ஒழுக்கம் குன்ற, தேவரும் பேணத்தக்க நிறம் கெட, நிறம்னா தன்மை, தேவரும் பேணத்தக்க தன்மைகள் கெட இணைய சொன்னாய். அப்படி இவ்வளவு உண்டாக்கும்படி ஒரு நீ கெடுதலை சொன்னாயே, சனகன்கொல். சனகன்கொல்னு என்ன? சனகன்கொல்லுன்னா ஐய விகுதி. சனகன்கொல் அப்படின்னா நீ சனகனா? இல்லையே, ஜனக மகாராஜா கிடையாது. நினையின் ஐயா, நினைச்சு பார்த்தா நீ சனகன் இல்லை என்ற உண்மையை அல்லையே எந்தைங்கிற அடுத்த பாட்டுல, அல்லையே எந்தை நான் இல்லை, என் தந்தை இல்லை என்பது எப்படி தெரிந்து கொண்டாள் என்றால், பயனில்லாத சொற்களை விரித்து பேசுகின்ற இவனுடைய சொற்களை கேட்டவுடன் அந்த உரையானது இவன் நயனில்லன் இல்லை என்பதை சீதைக்கு காட்டி கொடுத்து விட்டது. 193 இருக்கிற பாட்டுக்கு கம்பன் எழுதிய கவிச்சித்திரம் மாதிரி தெரிகின்றது. நன்றி. 194 நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. நீங்க நிறைய அந்த நயன் வருகின்றது பாருங்க. நயன்சாரா நன்மையின் நீக்கும், நயன்சாரா நன்மையின் நீக்கும். நயன்சாரா என்றால் இங்கு நன்மையை நீக்கிவிடும். நயன்சாரா நன்மையின் நீக்கும், நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. பயன்சாரான பயனுடன் சேராத சொற்களை, பயனில்லாத சொற்களை, பண்பில்லாத சொற்களை சொல்லுதல், பல்லாரகத்து சொல்லுதல். பல பேர் சூழ்ந்திருக்கின்ற பொழுது பல பேருக்கு இடையிலே பல்லாரகத்து, அகன்னா சூழ்ந்திருக்கின்றது, பல்லாரகத்து பயனில்லாததும் பயன்சாரா பண்பில்லாத சொற்களை பேசுதல் என்ன பண்ணும் அப்படின்னா, நயன்சாரா நல்ல இனிமை, நீதி போன்ற நன்மைகளிலிருந்து நீங்கி நன்மையின் நீக்கும், அதனால் உண்டாகின்ற நல்ல பயன்களையும் நம்மை விட்டு நீக்கிவிடும். இது 194. பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து பயன்சாரா பயன் தராத பயனுடன் சாராத சொற்களை பல பேருக்கு இடையில் தகுதி இல்லாததும் பேச்சை பேசுதல் மகிழ்ச்சி உண்டாக்கதாகி. நயன்னா இன்னொரு பொருள் மகிழ்ச்சி உண்டாக்காமல், மகிழ்ச்சி உண்டாக்காதால் மாத்திரம் இல்லாமல் நன்மையிலிருந்தும் நம்மை நீக்கிவிடும், கேட்கின்றவர்களையும் நீக்கிவிடும். அதனாலே பயனில்லாத சொற்களை, பண்பில்லாத சொற்களை பல்லோர் இருக்கும் முன் பேசுதல் அப்படின்னா தனியா இருக்கிறப்ப பேசலாமா, ஒரு ஆள் கூட, அது இம்ப்ளைடு. பல்லோர் இருக்கிறப்பையும் பேசக்கூடாது, ஒரு ஆள் கூட தனியா இருக்கின்ற பொழுதும் பேசக்கூடாது. ஆனா எம்பசைஸுக்கு இப்படி சொல்றாரு, பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து நயன்சாரா நன்மையின் நீக்கும். சரி, பயன்சாரா பண்பில் சொல்னா சொல்லிலே என்ன பண்புகள் இருக்கின்றன? எந்த ஒரு சொல் பண்புடைய சொல் என்று எடுத்து வாட் இஸ் த லிட்மஸ் டெஸ்ட் ஃபார் பண்பில்லாத சொற்களுக்கு அப்படின்னு சொன்னா, சொல்லினுடைய பண்புகள் என்பது ஓசையிலே இன்பம் இருக்க வேண்டும். அது பெரும்பாலும் கவிஞர்கள், நல்ல பெரிய உரைநடை பேசுகின்றவர்களும் அவரை பேசும் பொழுதே அந்த வார்த்தைகளிலே ஒரு இனிமை கொட்டும். கம்பனுடைய பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் அப்படியே கொஞ்சம் தமிழ் என்கிறாங்கல்ல, அப்படி கொஞ்சம் தமிழ், இசைத்தமிழுக்கு ஏற்றவாறு நடை என்றால் அந்த நடைக்கு ஏற்ற மாதிரி அந்த அவனுடைய வார்த்தைகள் இருக்கும். அது அந்த ஓசையிலே ஒரு இனிமையை உண்டாக்குதல், ஓசையில் இனிமை. இரண்டாவது, இலக்கணத்திலே தவறில்லாது இருத்தல், இலக்கணத்திலே வலுவின்மை. மூன்றாவது, அந்த சொல்லுக்குரிய பொருளிலே ஒரு நன்மை இருக்க வேண்டும். அப்ப ஓசையில் இனிமை, இலக்கணத்தில் வலுவின்மை, பொருளிலே நன்மை, இந்த மூன்றும் தான் சொல்லினுடைய பண்புகள். இந்த பண்பு இல்லாத சொற்களை பல பேர் முன்னால் பல்லாரகத்து நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நயன்சாரா நீதியோடு பொருந்தாதானாகி
நன்மையின் நீக்கிவிடும். நம்மை அந்த அந்த சொற்களால் உண்டாக்கின்ற நன்மையிடமிருந்து நமக்கு நன்மை தராமல் அது அந்த சொற்கள் சென்றுவிடும். அப்ப இதுல இந்த குறளினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பயன் சாராத பயன் சாரா பயனில்லாத சொற்களை, பண்பில்லாத சொற்களை பல்லாரகத்து பேசினால் நன்மை நீங்கிவிடும் என்றால், அப்ப அப்ப பயனுடைய சொற்களை, பண்புடைய சொற்களை 2 நெகட்டிவ் போட்டார்கள் அந்த சொற்களுக்கு. பயன் சாரா, பண்பு இல்லாத. அப்ப பயனுடைய சொற்களை, பண்புடைய சொற்களை ஒருவர் பேசினால் அவருக்கு என்ன உண்டாகும்? நயன் இங்கே இழுக்கு, அங்க புகழும் புண்ணியமும் உண்டாக்கும் என்று இன்னொரு பொருளை தொக்கி நிற்கின்றது அந்த குறள். இது எவ்வளவு இந்த வள்ளுவருடைய இந்த அறிவுரை எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு ஒரு உதாரணம். ராமர் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு முடிசூட்டி, சுக்ரீவனுக்கு அதுவரை அரச பதவியில் குரங்காக இருந்தாலும் சில குறைகளுடன் இருந்த காரணத்தினாலே சுக்ரீவனுக்கு அரசனாய் உண்மையில் இருக்கும் பொழுது எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ராமர் அறிவுரைகள் அருளி செய்கின்றார். அதிலே ஒரு செய்யுளிலே ஒரு அரசன் எத்தனை விதமாக உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். ஒரு அரசன் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு பிரமாணம் என்று பெயர். 3 வழிகளிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, கண்ணால் காண்பது. நானே பார்த்தேன் அரசன் சொன்னான்னு வச்சு அது பிரதட்சிணமாக நான் பார்த்தேன் அப்படிங்கிறது. 2வது அனுமானம். இப்ப ஒரு தொலை தூரத்திலே ஒரு மேட்டிலே புகை அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது என்றால் அந்த புகை வந்து கொண்டிருக்கின்ற இடத்திற்கு அடியிலே ஒரு நெருப்பு இருக்கின்றது என்பது நமக்கு கண்டிப்பாக தெரியும். அது அனுமானம், இன்ஃபரன்ஸ். புகை இருந்தால் அதற்கு அடியிலே நெருப்பு இருக்கின்றது என்பது தெரியும். அப்படி தெரிந்து கொள்ளலாம். நெருப்பை நான் கண்ணால பார்க்கவில்லையே என்று நாம் சொல்லக்கூடாது. என்னன்னா, கண்ணால தெரியாட்டினாலும் புகை வருகின்றது அல்லவா, அதனாலே நெருப்பு இருக்கின்றது என்பதை நாம் ஊகித்து தெரிந்து கொள்ளுதல் 2வது. 3வது, கற்றறிந்த பெரியோர்கள், நூல்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள் போன்றவற்றை நாமும் கற்று அதன் மூலம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்வது என்ற 3 விதத்திலே ஒரு அரசன் என்பவன் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இது இவ்வளவுதான் மொத்தமே. உண்மையை தெரிந்து கொள்ளும் இன்வெஸ்டிகேஷனுக்கு மொத்தம் 3 தான். அதுல புகை உடைத்து எண்ணின் அங்கு உண்டு பொங்கும் அனல் என்று உண்ணும். புகை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அங்கு உண்டு பொங்கும் அனல், நெருப்பு பொங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உண்ணும். மிகை உடைத்து உலகம் என்று சொல்லும் உலகம். ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழி அனுமானம். 2வது சொல்றாரு, நூலோர் வினயமும் வேண்டற்பாற்றே. நூலோர் வினயமும் என்றால் கற்று தெரிந்த பெரியோர்கள், நூல்களிலே சொல்லப்படுதல் போன்றவற்றின் மூலம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுதலுக்கு நூலோர் வினயமும். நம்மள அனுமானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. படிச்சு பார்த்தா உண்மை தெரிகின்றது, படிச்சவங்களை கேட்டா உண்மை தெரிகின்றது. இரண்டையும் சொன்னார். 3வது என்ன சொன்ன? முதல்ல சொன்னது காட்சி, கண்ணாலே பார்த்தல். அது மிகவும் எளிமையானது என்பதனாலே அதை ஒரு பாயிண்டாக ராமர் சுக்ரீவனிடம் சொல்லவில்லை. இது 2 மாத்திரம் சொன்னார். அடுத்த அட்வைஸ், பகையுடை சிந்தையார்க்கும் பயனொரு பண்பில் தீரா நகையுடை முகத்தை ஆக்கி இன்னுரை நல்கு நாவால். இப்பதான் நம்ம என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற அறிவுரையை ராமர் கூறுகின்றார். ஆனா இதெல்லாம் நம்மளால செய்யவே முடியாது. வள்ளுவருக்கு மேல இருக்காரு, அண்ணனா இருக்காரு ராமர். என்ன பாருங்க, இங்க பல்லார் என்றுதான் பல்லார் அகத்து அப்படின்னா குரல் சொல்லுது. என்ன பல பேருக்கு முன்னால் அப்படின்னு.
பெரும்பாலும் அந்த பல பேர் யாரா இருப்பாங்க? நமக்கு வேண்டியவங்களா தான் இருப்பாங்க. நம்ம அங்க போய் தானே பேசுறோம். ஆனா அரசனுக்கு அப்படி இல்ல அல்லவா? அதனால ராமர் என்ன சொல்றாரு? பல்லாரகத்து பயனுடைய பண்புடைய சொற்களை சொல்றதுல பாயிண்ட் பகையுடை சிந்தையார்க்கும் அவர்களுடைய சிந்தையிலே என்னை பற்றி எனிமிட்டி தான் இருக்கு. பகை தான் இருக்கு. இவனை எப்படிடா அழிக்கிறதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு அரசனுக்கு அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கின்ற சிந்தை உடையவர்களை நீ சந்தித்தாலும் பகையுடை சிந்தையார்க்கும் பயனொரு பண்பில் அப்படியே அப்படியே பண்பில் பாருங்க. பயனொரு பண்பில் பயன் சாரா பண்பில்னார வள்ளுவர். அதே வார்த்தை தான் பயனொரு பண்பில் பயன் தருகின்ற பண்புடைய சொல்லை தீரா நகையுடை முகத்தையாகி பயனுடைய சொற்களை சொல்ல வேண்டும். அடுத்தது பண்புடைய சொற்களாக அவை இருக்க வேண்டும். அது இரண்டையும் எப்படி சொல்ல வேண்டும் இன்னொரு பாயிண்ட் போட்டாரு. நகையுடை முகத்தை ஆகி சொல்லும் பொழுது நல்ல மகிழ்ச்சியுடன் நீங்க பேசணும். அது நான் நல்ல சொற்களை தானே பேசுகின்றேன், பண்புடைய சொற்களை தானே பேசுகின்றேன். அவனுக்கு ஒருவனுக்கு பயன் தரும் சொற்கள்னா என்ன? 3 வேளையும் காலையிலும் மாலையிலும் உடற்பயிற்சி செய்கள், திருக்குறள் படியுங்கன்னு சொல்றான்னு வச்சுங்க. அது பயனுடைய சொல் தான் ஒருவருக்கு. ஆனா அது சொல்லுகின்ற விதத்துல டேய் திருக்குறள் எடுத்து படி அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு இனிமையான முறை அல்ல அல்லவா? அதனால என்ன சொன்னாருன்னா ராமர் பண்பில் தீரான குறையாத பண்பிலே குறையாத வார்த்தைகளை பயனை தருகின்ற வார்த்தைகளை நகையுடை முகத்தையாகி நல்ல மகிழ்ச்சியுடைய முகத்தினராகி இன்னுரை நல்குவாய் இன்னுரை நல்குன்னா இனிமையாக அதை உரை செய் நாவால் நல்கு உரை நாவால் உன்னுடைய நாக்கினாலே அப்படி இனிமையாக பேச வேண்டும் என்று இந்த திருவள்ளுவர் நமக்கு கொடுத்த அறிவுரையை ராமர் அக்காலத்தே சுக்ரீவனுக்கு கொடுத்திருக்கின்றார். இதுல சிறப்பான நான் பார்ப்பது இந்த பகையுடை சிந்தையார்க்கும் என்ற அந்த உண்மை தொகையில என்ன கிடைக்குதுன்னா யாவரிடமும் அது இல்லைன்னு வச்சீங்களேன் பயன் சாரா பண்பில் சொல் பல்லாரகத்தை பல பேர் இருக்கின்ற இடத்துல தானே சொல்ல வேணும்னு சொன்னார் வள்ளுவர். அந்த பல பேர்ல எனக்கு எனிமீஸ் எல்லாம் இருந்து அங்க போய் நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வருங்கிறதுனால ராமர் எடுத்த உடனேயே அங்கே கூடியிருக்கின்ற பல்லார்கள் பகையுடைய சிந்தையர்களாக இருந்தாலும் அவர்களிடமும் இன்முகமும் இன்னுரையும் வேண்டும் என்று வற்புறுத்தி கூறினார். அரசனுக்குரியது பண்புல ஒன்று. பண்பில்லாத சொற்கள் என்று திருப்பி இந்த அதிகாரத்திலே வருகின்றதற்கு பண்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்கோர்ஸ் நம்ம முன்னாலே பார்த்திருக்கிறோம். திருக்குறள்ல பண்புடைமை என்று ஒரு அதிகாரம் குறள் 100 என்ற வரிசையிலே 10 அதிகாரங்கள் உடைமை அதிகாரங்களை பார்த்த பொழுது பண்புடைமை என்று ஒரு அதிகாரமே வள்ளுவர் போட்டிருக்கின்றார் பண்புடைமைக்கு. பண்பு அப்படின்னா நம்முடைய ஒரு வார்த்தைக்கு பொருள் எங்கெல்லாம் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே நம்ம அசந்தே போயிடுவோம். தமிழ்ல அந்த நம்ம நூல்களை பிரிக்கிற வழியில பாத்தீங்கன்னா முதல்ல சங்க இலக்கியங்கள் எடுத்துட்டோம்னா இலக்கண நூல்கள் இருக்கின்றன, நிறைய இருக்கிற மொத்தம் ஒரு 20-25 இலக்கண நூல்கள். நாம நம்முடைய சிந்தனையில பெரும்பாலும் நன்னூலும் அகத்தியரும் தான் பார்க்கின்றோம். ஆனா அதை விட பெரிய இலக்கண நூல்கள் நிறைய இருக்கின்றன தமிழ்ல. சொல்களுக்குரிய இலக்கணம், பழக்கத்திற்குரிய இலக்கணம், உறவுக்குரிய இலக்கணம், செயல்களுக்குரிய இலக்கணம் என்று எத்தனையோ இலக்கண நூல்கள் இருக்கின்றன. அது ஒரு பக்கம். அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்கள்னு திருக்குறளிலிருந்து நாலடியாரிலிருந்து ஆரம்பித்து திரிகடுகம், நான்மணி மாலை என்று இன்னிசை என்று 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று 18 நூல்கள் இருக்கின்றன. அது ஒரு பங்கு. அடுத்து 10 பாட்டு 8 தொகை என்று 2 பிரிவுகள் இருக்கின்றன. இந்த 10 பாட்டுல 10 நூல்கள், 8 தொகையில 8 தொகை நூல்கள் இருக்கின்றன. அதற்கப்புறம் இலக்கியம், சமய இலக்கியங்கள், சமயம் இல்லாத இலக்கியங்கள், அப்படி போயிட்டே இருக்கு நம்முடைய நூல்கள். நம்ம தலைப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல
இந்த 10 பாட்டு 8 தொகையில எட்டு தொகை என்ற தொகுதியிலே 6வது நூல் ஒரு நூல் இருக்கு. அந்த அந்த நூலுக்கு பேரு கலித்தொகைன்னு பேரு. கலிவெண்பா அல்லது கலித்தொகை. அந்த அந்த கலிவெண்பாவிலே ஒரு 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 சீரீஸ் ஆஃப் டெஃபினேஷன் வருகின்றது. என்னென்ன? ஆற்றுதல், போற்றுதல், பண்பு, அன்பு, அறிவு, செறிவு, நிறை, முறை, பொறை என்று 8 வார்த்தைகளுக்கு ஒரு இடத்துல ஒரு கான்டெக்ஸ்ட்ல வருதுன்னு வச்சுக்கலாம். அது உள்ளார போக வேண்டியது இல்லை. அந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த 8 வார்த்தைகளுக்கு, இந்த 9 வார்த்தைகளுக்கு இலக்கணம் சொல்லப்படும், டெஃபினேஷன் கொடுக்குறாங்க கலிவெண்பாவுல. அந்த கலிவெண்பாவை எழுதினவர் நல்லத்துவனார்னு ஆசிரியர் பேர் நல்லத்துவனர். ஆற்றுதல் அப்படின்னா அளந்தவர்க்கு உதவுதல், அதாவது வருத்தப்படுகின்றவர்களுக்கு உதவுதல் தான் ஆற்றுதல். நம்ம காஃபி டீ ஆத்துறப்ப அதில் சூடா இருக்கிறத நம்ம குறைக்கிறோம் இல்ல, சூட்டை தணிக்கிறோம் இல்ல, அப்படி தணித்தல். வறுமை வருத்தத்தில் இருக்கிறவர்கள அவருடைய வருத்தத்தை தணித்தல் ஆற்றுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. புணர்ந்தாரை பிரியாமல் நம்மளோட சேர்ந்தவர்களோட பிரியாமல் அவர்களை எப்பொழுதுமே கூட இருந்துதான் அவங்களை போற்றி பாதுகாத்தல் என்பது. மூன்றாவது பண்பு. இப்ப இந்த வள்ளுவர் குறளில் வருகின்ற வார்த்தை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்றால் பண்பு எனப்படுவது என்ன என்றால், பாடுன்னா உலகம், உலகத்தினுடைய நடப்பு, உலகத்தினுடைய நடையை நம்ம நடப்பை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்தல் தான் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பெனப்படுவது தன் கிளை செராமை. சிறப்பான வார்த்தை எதுன்னா, தன் கிளைன்னா சொந்தக்காரங்க, செராமைன்னா கோவப்படுதல். சொந்தக்காரங்க கூட கோவப்படுறத வாய்க்கும் போல இருக்கு. அந்த காலத்திலே அப்படிதான் இருந்திருக்காங்க சொந்தக்காரங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு அறிவுரை என்னன்னா, அவர்கள் அப்படி கோவப்பட வைத்தாலும் செராமை கோபப்படாமல் இருக்கணுங்கிறார். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன் கிளை செராமை. அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அது இன்னும் ஃபண்டாஸ்டிக். ஒருத்தவங்க அறிவு நிறைய இருக்கு, என்ன அர்த்தம் அப்படின்னா, முட்டாள்கள் சொன்னாலும் பொறுத்து கொள்ளுதல். பேசாம இவன் என்ன உளர்றானே அப்படின்னு வாயை திறக்காமல், அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். சொல் நோன்றல் என்றால் பொறுத்தல். பேதையாருடைய அறிவில்லாதவருடைய சொல்லை நான் பொறுத்து கொள்ளுதல் என்பதுதான் நமக்கு அறிவு இருக்கின்றது என்பதை காட்டும். செறிவெனப்படுவது கூறியது மறாமை. சொன்ன சொல்லை காப்பாற்றுவது, மறக்காமல் செய்தல் என்பது செறிவு. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. மற்றவர்கள் எதை ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொண்டு அதை பிறருக்கு சொல்லக்கூடாது, மறைக்கப்பட வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டால் அதை வெளியில் தெரியாமல் நம்முடைய வைத்துக் கொள்வதுதான் நிறை எனப்படுவது. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வௌவல். இது அரசனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வரி. இது முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வௌவல்னா, ஒரு 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 ரேபிஸ்ட் இருக்கா, ஒரு மர்டர் இருக்கா, ஒரு கிரிமினல் இருக்கான்னு அந்த காலத்திலே அங்கெல்லாம் தூக்கு தண்டனை இருந்த காரணத்தினாலே உயிர் வௌவல், உயிரை எடுக்க வேண்டிய தண்டனை கொடுக்கின்ற பொழுது கண் ஓடாமல், கருணை இல்லாமல் நீங்கள் அவனை தண்டிக்க வேண்டும். அதுதான் முறை. என் முறைப்படிதானே செய்தேங்கிறாங்கல்ல. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வௌவல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். உண்மையிலே பொறுமை எனப்படுவது என்னன்னா, நம்மை போற்றாதவர்களையும் நான் பொறுத்துக் கொள்வதுதான் பொறை எனப்படுதல் என்று குணங்களுக்கு டெபினிஷன் இருக்கின்ற இந்த கலிவெண்பாவிலே பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அதுதான் இங்கே நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து என்ற வள்ளுவருடைய பண்பு. 195. சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின். சீர்மைனா சீர்மை என்ன, ஒரு சீரும் சிறப்புடன் வாழ்கின்றோம்னு சொல்றாங்கல்ல. இப்ப கல்யாணத்துல திருமணத்துல பெற்றோர் மணமக்களை வாழ்த்துகின்றார்கள். அது என்ன சீர் என்ன சீர் வச்சு கொடுக்குறாங்களே, வெள்ளித்தட்டு தங்கத்தட்டுலாம் வைக்கிறாங்களே, அது அல்ல சீர். சீரும் சிறப்பும் என்றால், சீர்மையும் சிறப்பும் என்றால், சீர்மை என்றால் நல்ல புகழுடன் மேம்பாட்டுடனும், அம்மேம்பாட்டுடன் வாழ்வதால உண்டாகின்ற சிறப்புடனும்,
சீர்மை சிறப்பொடு நீங்கும். அது ரெண்டுமே, சீர்மையும் போய்விடும், சிறப்பும் போய்விடும், நீங்கும், ஒருவனை விட்டு போய்விடும். எப்பொழுது என்றால் பயனில்லாத சொற்களை நீர்மை உடையார் சொல்லின். இது என்ன நீர்மை உடையார்? நீர்னா உங்களுக்கு தெரியும் தண்ணீர். நீர்மை உடையார் சொல்லின்னா தண்ணி வச்சிருக்கிறவங்க சொன்னால் அப்படின்னா வள்ளுவர் எழுதுவாரு. இந்த 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 நீர்மை என்பது மிக அழகான ஒரு ஒரு சொல் நம்முடைய தமிழ்ல. பயனில்லாத சொற்களை யார் சொன்னாலுமே சீர்மையும் சிறப்பும் அவர்களை விட்டு நீங்கிவிடும் சொல்லியிருக்கலாம். அது ஓகே, அக்ரீட், அக்செப்டட். ஆனா வள்ளுவர் ஒரு ஸ்டெப் மேல போய் பயனில்லாத சொற்களை நீர்மை உடையார் என்றால், நீர்மை என்றால் நல்ல குணங்களை நிறைய உடையவர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், அவர்கள் சொன்னா கூட சரி, அவர்கள் சொன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்காது, அவங்களுக்கு குடும்பம் போயிடும். எது அந்த சீர்மையும் சிறப்பும் நீங்கி விடுமா என்றால் ஆமாம். அந்த பயனில்லாத சொற்கள் அவ்வளவு அவ்வளவு டிவாஸ்டேட்டிங் எஃபெக்ட் இந்த 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 அதிகாரத்துக்கு. பயனில்லாத சொற்களை நீர்மை உடையவர்கள், பெருமை உடையவர்கள் சொன்னாலும் அவர்களுக்கும் சீர்மையும் சிறப்பும் நீங்கிவிடும் என்பது இந்த குறளினுடைய பொருள். இந்த குறளை சிந்திப்போம். பயனில்லாத சொற்களை நீர்மை உடையார் பெரியோர்கள் சொல்லின்னா என்ன? சொன்னால். அவர்கள் சொல்லுவார்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன, பெருமை உடையவர்கள், நற்குணம் உடையவர்கள், சான்றோர்கள் சொல்லிட்டீங்களே, அவங்க போய் ஏன் பயனில்லாத சொற்களை சொல்ல வேண்டும்? சபாஷ், அவங்க சொல்ல மாட்டார்கள். ஆனாலும் ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக வள்ளுவன்ட்ட போய் ஒருத்தவன் அவங்க பயனில்லாத சொற்களை சொன்னால் அவங்களை சொல்லுவார்கள் என்று திருவள்ளுவர் ஒற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இருந்தாலும் ஒரு கருத்தை சிந்திப்பதற்காக நான் அவர்கள் சொன்னாலும், அதனாலதான் சொல்லின்னா சொன்னால், பயனில்லாத சொற்களை சொன்னால். யார் சொன்னால்? நீர்மை உடையார் சொன்னால். நீர்மை உடையார்னா பெரிய நற்குணம் உடைய சான்றோர்கள் சொன்னால், அவர்கள் சொன்னாலும் அவங்களுக்கும் எக்ஸெப்ஷன் கிடையாது. அவங்களுடைய சீர்மையும் சிறப்பும் அவங்களை விட்டு நீங்கிவிடும் சொன்னார். சரி, இதிலே ஒரு ஒரு வார்த்தையை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாருல்ல, நீர்மை உடையார் அப்படின்னு சொல்லி. ஏன் நற்குணம், நீர்மை உடையாருங்கிறது போல சான்றோர்கள்னு சொன்னா போதுமே. சான்றோர்கள் வாக்குன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு, பெரியோர்கள்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கின்ற பொழுது எதனாலே நீர்மை உடையார் என்று சொன்னார் என்றால், நீரினுடைய தன்மை என்ன? நீர்மை உடையார், நீரினுடைய தன்மை என்னன்னா, நீர் இனிமையாக இருக்கும், எளிமையாக எல்லோருக்கும் பயன் தரும், குளிர்ச்சியாக இருக்கும், தன்மையாக இருக்கும், பலவிதமான பயன்களை மக்களுக்கு கொடுக்கும். அத்தகைய நீரினுடைய பண்புகளை ஒருவர் உடையவராக இருந்தால் அந்த பண்பு அவரை நீர்மை உடையார், நீரின் குணங்களை உடையவர் என்று வள்ளுவர் கூறுகின்றார். பாருங்க, என்ன அழகான வார்த்தை பாருங்க. நீர்மை உடையார் என்றால் நீரின் குணங்களை ஒருவர் உடையவர். நீரின் குணங்கள் என்ன? எளிமையாக எல்லோருக்கும் கிட்டும், நிறைய பயன்களை மக்களுக்கு கொடுக்கும், தொட்டால் குளிர்ச்சி உண்டாக்கும், இப்படி பல பயன்களை அது தருகின்றது. அத்தகைய பயன்களை தருகின்ற குணங்களை உடையவர்களுக்கு நீர்மை உடையார் என்ற சொல் குறிக்கின்றது. தன்மை, நீரினுடைய தன்மை இது பாருங்க. தன்மை அப்படின்னு சொன்னா, தன்மைனா குளிர்ச்சி, எண்மைனா எளிமை, வன்மைனா வள்ளல் தன்மை. அப்படி எல்லாத்துக்கும் கொடுக்குது இல்ல அந்த நீர். அப்படி தன்மை, எண்மை, வன்மை போன்ற பல தன்மைகளை உடைய பெரியோர்களை நீர்மை உடைய போன்றவர்களுக்கு நீர்மை உடையார்னு பெயர். அப்ப என்ன அர்த்தம்? நீரினுடைய தன்மை மக்களின் மேல் ஏறி அவர்களை நீர்மை உடையார் என்று வள்ளுவர் குறிக்கின்றார். இந்த நீர்மை வள்ளுவர் இப்படி பயன்படுத்திய காரணத்தினாலோ என்னவோ
பல புலவர்கள் முன்னுக்கு போட்டிக்கு வந்து நானும் அப்படி பயன்படுத்த வேண்டும், சான்றோர்களுக்கு நீர்மை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். வள்ளுவர் சொன்னது பிடிச்சிருக்கும் போல இருக்கு. இல்ல வள்ளுவருக்கு முன்னாலே இருந்திருக்குமா எனக்கு தெரியாது. எனக்கு இந்த இந்த ஒரு ஒரு வார்த்தை எந்த காலகட்டத்திலே நம்முடைய மொழியிலே புகுந்தது என்பதற்கு எனக்கு அவ்வளவா அதுல ஞானம் இல்லை. ஆனா வார்த்தைகளை பாருங்க எங்க பயன்படுத்திருக்காங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நீர்மையே அன்றி இப்ப நீர்மை தானே பார்க்கிறோம். சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொலின். அந்த நீர்மை நீர்மையே அன்றி நிரம்ப எழுந்த தம் கூர்மையும் எல்லாம் ஒருங்கு இழப்பர். கூர்மையின் முல்லை அலைக்கும் ஏற்றாய் நிரப்பென்னும் அல்லல் அடையப்பட்டார். நாலடியார்ல இன்மை வறுமை என்ற என்ற அதிகாரத்துல 287வது குறள்ல ஒரு பாட்டே நீர்மையே அன்றி. நீர்மையே அன்றின்னு என்ன? நல்ல குணங்கள் எல்லாம் ஒருவனை விட்டு போய்விடும். அது மாத்திரம் அல்ல, நிரம்ப எழுந்த தம் கூர்மையும், கூர்மைன்னா புத்திசாலித்தனம், நல்ல பண்புகளும் போய்விடும், நீர்மை குணங்களும் போய்விடும், நம்முடைய புத்திசாலித்தனமும் போய்விடும். எல்லாம் ஒன்னொன்னா போகுமான்னா இல்ல, எல்லாம் ஒருங்கு இழப்பர். எல்லாம் ஒன்னா விட்டுட்டு அவனை விட்டுட்டு போயிடும். எப்ப? நிரப்பென்னும் அல்லல் அடையப்பட்டார். நிரப்புன்னா வறுமை. வறுமை என்ற துன்பத்தை அடையப்பட்டார். வறுமை என்ற துன்பத்தை அடைந்தவர்களுக்கு அவர்களுடைய நீர்மையை போன்ற நல்ல குணங்கள் எல்லாம் நீங்கிவிடும், கூர்மை எல்லாம் போய்விடும். ஒருங்கே ஒரே சமயத்திலே அவர்கள் இழந்து விடுவார்கள். எப்ப? வறுமை வந்த பொழுது. அப்படின்னா நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் என்றாலும் ஓரளவுக்கு வறுமை இல்லாமல் செல்வத்துடன் வாழ்ந்தால்தான் முடியும் என்ற சொல்ல இன்மையின் இல்லாமையினுடைய கொடுமையை கூற வந்த நாலடியார் அங்கே நீர்மை என்ற வார்த்தை வறுமையில் உள்ளவர்களை விட்டு நீங்கிவிடும் என்று சொல்வதற்கு பயன்படுத்தினார். நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே திருவிருத்தம் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. 100 பாடல்கள், நம்மாழ்வார் எழுதிய பாடல்கள் திருவிருத்தம். அது இப்ப ரிக்வேதத்தினுடைய சாராம்சம் என்று இப்ப பன்மொழி புலவர்கள் சொல்கின்றார்கள், அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அந்த அந்த திருவிருத்தத்திலே ஒரு விண்ணப்பம் வருகின்றது. விண்ணப்பம் என்றாலே ஞாபகம் வச்சுங்க, நாம் கடவுளிடம் செய்கின்ற ரிக்வெஸ்ட் தான் தமிழ்ல விண்ணப்பம் என்று பெயர். தேவாரத்திலே நாவுக்கரசருடைய பல செயல்கள் நம்ம பார்த்திருக்கிறோம் விண்ணப்பங்கிற தலைப்பின் கீழே. இங்கே நம்மாழ்வார் ஒரு ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். என்னன்னா, பொய் நின்ற ஞானமும், பொய்யிலே நிற்கின்ற என்னுடைய அறிவும், பொய் நின்ற ஞானமும், பொல்லா ஒழுக்கமும், நல்லது இல்லாத ஒழுக்கமும், அழுக்கு உடம்பும், அழுக்கு உடம்புனா குளிக்காத உடம்பு இல்ல, குற்றம் செய்ததால் மாசுபட்ட உடம்பும், இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை. இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை. இன்னின்ற நீர்மை என்றால் இது மாதிரி கெட்ட குணங்களை இனிமேல் நான் படக்கூடாது, உறாமை நான் படக்கூடாது. அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு சின்ன ஒரு அந்த அர்த்தத்துல ஒரு சின்ன டெவலப்மெண்ட் வருது பாருங்க. அங்கே இது வரைக்கும் நம்ம பார்த்தது நீர்மை என்றால் நற்குணம்னு வந்தது. இங்கே ஆழ்வார் நீர்மை என்றால் குணம் என்று சொல்லி 3 கெட்ட குணங்களை சொல்லி இந்த மாதிரி குணங்களை நான் பெறாமல் என்று பொதுப்படையாக நீர்மை என்றால் குணம் என்று சொல்கின்றார். பொய் நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கம், அழுக்கு உடம்பு, இன்னின்ற நீர்மை, இது மாதிரி குணங்கள் எல்லாம் இனி யாம் உறாமை. இனி நாம் படக்கூடாது. உறாமைனா படக்கூடாது, பெறக்கூடாது. உயிரளிப்பான் என்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவர் மெய் நின்று கேட்டருளாய். மெய் நின்று கேட்டருளாய். நீ 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 இதை நான் சொல்வதை, இந்த விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு அருள் செய். அடியேன் செய்யும் விண்ணப்பமே. அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்றால் நான் இந்த விண்ணப்பத்தை செய்கின்றேன். இது என்ன விண்ணப்பம்? பொய் நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கம், அழுக்கு உடம்பு, இது மாதிரி தீய குணங்களை இது மாதிரி குணங்களை இன்னின்ற நீர்மை இனி யாம் உறாமை, இனி எங்களுக்கு வரக்கூடாது. இந்த இந்த 4000த்துல ஒரு சிறப்பை சொல்றேன் பாருங்க. ஒரு பாட்டு உள்ளர போனா அத்தனை கொட்டி கிடக்கின்றது அதுல அந்த நயங்கள். அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று அடியனாகிய நான், ஆழ்வாராகிய நான் செய்கின்ற விண்ணப்பம் கடவுளுக்கு என்று சொல்லி என்ன கேட்கிறாருன்னா, இன்னின்ற நீர்மை, இத்தகைய குணங்களை இனி யாம் உறாமை. இனி யாம் உறாமை என்ன? யாம்னா புளூரல், உங்களையும் என்னையும் அவரையும் சேர்த்து கொண்டு
விண்ணப்பம் செய்தது நான்னாரு. அடியேன் செய்யும் விண்ணப்பம், நாங்கள் செய்யும் விண்ணப்பம்னு சொல்லல. ஏன்னா நம்ம செய்யலையே. அது மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு விண்ணப்பமா கடவுள்கிட்ட செஞ்சது இல்லையே. நம்ம கடவுள்கிட்ட போய் நின்னா நான் பாஸ் பண்ணணும், நிறைய மார்க் வாங்கணும், ப்ரொமோஷன் வரணும், எனக்கு அது வரணும், இது வரணும், அப்படிதானே கேட்கிறோம். அதனால அவர் தெரிஞ்சிருக்கு நம்ம இந்த விண்ணப்பங்களை செய்யலைன்னு சொல்லி. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அடியேன் செய்யும் விண்ணப்பம், நான் செய்கின்ற விண்ணப்பம் என்னவென்றால், நாங்கள் இந்த மாதிரி பொய் நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கம், அழுக்கு உடம்பு எல்லாம் உறாமை, எங்களுக்கு யாம் உறாமை, இனி நாங்கள் இதை பெறக்கூடாது என்று சொல்கின்ற பெருந்தன்மையிலே அவர் நின்ற நீர்மை என்றால் இந்த மாதிரி குணங்களை எங்களுக்கு கொடுக்காதீர்கள் இறைவனே என்று நீர்மை என்றால் குணம் என்ற பொருளிலே சொன்னார். அங்கே பொதுவாக நீர்மை என்றால் நீரை போல நற்குணம்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நீர்மையினாலே குணம் என்று வந்து விட்டது. இன்னும் எத்தனையோ இந்த மாதிரி செய்யுள்கள் நீர்மையில இருக்கின்றன. முன்னீர் திரையின் எழுந்து ஏங்கா மேதையும் நுண்ணுள் பெருங்கேள்வி நூற்கரை கண்டானும் பெரும் மெய்நீர்மை இன்று மயலறுப்பான் இம்மூவர் மெய்நீர்மை மேல் நிற்பவர். நீர்மை என்றால் நீர்மை என்றால் மையின குற்றமுடைய குணங்கள், மெய் நீர்மை என்றால் உண்மையான குணங்கள் என்று பொதுவாக குணங்கள் என்று நீர்மை அந்த வள்ளுவருடைய வார்த்தை இப்படி பல இடங்களிலே பரிமளிக்கின்றது. அந்த நீர்மை என்பது தெரிந்து கொள்ளலாம் அதை. சரி, இந்த பொருள் என்ன சொன்ன? சீர்மை சிறப்போடு நீங்கும். சீரும் சிறப்பும் புகழும் இத்தனால் கஷ்டப்பட்டு உழைத்த நம்முடைய நற்பெயரும் எல்லாமே நீங்கிவிடும், நம்மை விட்டு நீங்கிவிடும். எப்பொழுது? பயனில்லாத சொற்களை பயனில்ல நீர்மையுடையார் சொல்லி பெரும் அச்சீவ்மெண்ட் செஞ்சவங்க, பெரும் சான்றோர்கள், நீர்மையுடையார், நற்குணங்களை உடையவர்கள் சொன்னால் அவர்களுக்கும் நீங்கிவிடும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கு. குயவனுக்கு பல நாள் வேலை, தடிகாரனுக்கு ஒரு நிமிஷத்து வேலைன்னு. குயவன் ஒரு பானை செஞ்சானா பல நாள் அதை மண்ணை எடுத்துட்டு அதுல அந்த பானை செய்வதற்குரிய இதையெல்லாம் சேர்த்து ஈரத்திலே பிசைந்து அதை சுற்றி ஒரு ஷேப்புக்கு கொண்டு காய வைத்து அதை பின்பு சுட்டு இப்படி பல நாள் செஞ்சு ஒரு பானையை செஞ்சான்னா அதை தடி எடுத்து கொண்டு வருகின்ற ஒருவன் ஒரு நிமிஷத்திலே உடைத்து விடுகின்றான். அது மாதிரிதான் நல்ல ஒரு சீர்மையும் சிறப்பையும் புகழையும் தகுதியும் பல நாள் பல மாதங்கள் பல வருடங்கள் உழைத்து நாம் பெற்றால் பயனில்லாத சொற்களை சொன்னால் ஒரு நிமிஷத்திலே அவை போய்விடும் என்பது இந்த குறளினுடைய இன்னொரு பொருள், இன்னொரு ஆங்கிள். அந்த குறளுக்கு இதிலேயே இன்னொரு பொருள், பயனில்லாத சொற்களை நீர்மை உடையவர்கள் பெரியோர்கள் சொன்னாலும் போய்விடும் என்பது ஒரு பொருள். அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நகுஷன் கதை. நகுஷன் கதை தெரியும், இலக்கியத்தின் மூலம் அதை நீங்க படிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. நகுஷன் சிறந்த ஒரு சூரிய குலத்து சந்திர குலத்து அரசன். நிறைய பெரிய வீரம், கொடை, நற்குணம், ஞானம், நீதி எல்லா விதத்திலும் அவன் சிறந்தவன். பெரும் அழகன், பார்க்க அவ்வளவு அழகாக இருப்பான். 100 யாகங்கள் செய்து சதமகன் என்ற பட்டத்தை பெற்றவன். இந்திரனுடைய பதவியை பெறுவதற்கு தகுதி உடையவன். ஞாபகம் வச்சுக்க, பதவியை பெறவில்லை, பதவியை பெறுவதற்கு தகுதி உடையவனாக ஆகின்றான் அந்த யாகத்தின் மேலே. அவனுக்கு என்ன அத்தனை சிறப்புகள் சார், நீங்களே கதை விடுங்கன்னா கிடையாது. பாட்டை பாருங்க. குலத்தினில், அவன் பிறந்த குலத்திலே, குணத்திலே, அவனுக்கு வந்திருக்கின்ற கேரக்டர்ல, கொடையில் என்றால் அந்த கிவ் கொடுப்பதிலே, நீதியில், வளத்தினில், மதியில்னா அறிவினில், மாண்பினில், நலத்தினில், வடிவின ஷேப், அவ்வளவு அழகு அவனுடைய உருவம். வடிவினில், நடையில், நன்னும் தலத்தினும் சிறந்தவன். உலகத்துடைய எந்த தலம், பூமியா இருக்கட்டும், பாதாள லோகமா இருக்கட்டும், வானுலகமா இருக்கட்டும், தேவலோகமா இருக்கட்டும், எத்தலத்தினும் சிறந்தவன், தழைத்து இருந்தனன். இத்தனை சிறப்புகளை உடையவன் அந்த நகுஷன் பல யாகங்களை செய்து பெரும் தகுதிகளை எல்லாம் அவன் பெறுகின்றான். நமக்கு இத்தனை தகுதி வந்து விட்டதே என்று நினைத்த அகங்காரத்தை அடைகின்றான், அறிவை இழக்கின்றான், பல மன்னருடன் போரிட்டு வெல்கின்றான். அது எல்லாம் போதாது என்று இந்திர லோகத்திற்கு சென்று இந்திரனையும் போரிலே தோற்கடிக்கின்றான். தோற்ற இந்திரன் நகுஷனுக்கு பயந்து பூமிக்கு அங்கே ஒரு தாமரை தடாகத்திலே, தாமரை தண்டிலே, தண்ணீருக்கு அடியிலே ஒளிந்து கொள்கின்றான். சிவரிங்,
தண்ணி உள்ளார இருக்கின்றான். இந்திரனை காணவில்லை. இந்திரலோகம் நாடு இல்லாமல் இருக்கின்றது. இந்த அந்த இந்திர படையை நகுஷனிடம் தோற்றவர்கள் நகுஷனிடம் வந்து, நாட்டிற்கு அரசன் இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. நீங்களே வந்து எங்களுடைய இந்திரன் உங்களுக்கு பயந்து ஓடிவிட்டான். இந்த நாட்டை நீங்களே ஆளலாம் என்று 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 சொல்லி அவனை அழைக்கின்றார்கள். அரசு இல்லா வறுமை நோக்கி தேவலோகத்திலே இப்போது அரசு இல்லை என்பதை அறிந்து அரசு இல்லா வறுமை நோக்கி அவனை வான நாடார் யாரும் வானுலகத்தில் இருக்கின்ற நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நகுஷனை விரை செய்தார் மகுடம் சூட்டி நல்ல விரை செய்தார் என்பது கம்பனுடைய ஃபேவரட் வார்த்தை. அது விரை செய்தார் மகுடம் சூட்டி கிரீடத்தை அவனுக்கு அந்த தேவலோகத்து கிரீடத்தை மனம் கமழ்கின்ற அந்த மாலைகளை எல்லாம் அவனுக்கு அணிவித்து மகுடத்தை சூட்டி வேந்தனாய் கொண்டார். தேவலோகத்தினுடைய அரசனாய் கொண்டார்கள். பரவாயில்ல, இது வரைக்கும் எந்த பிழையுமே இல்லை கதையில. வெற்றி பெற்றான். அதற்கு தேவலோகத்து மக்களை விரும்பி அவனை அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா என்ன ஆச்சுன்னா, வேந்தாய் வருபவன் வேந்தனாய் இப்பொழுது அந்த நாட்டிற்கு வந்தவன் சசியை அரண்மனைக்கு போய் உட்கார்ந்தான். அந்த 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 சீட்டினுடைய மகிமைன்னு நினைக்கிறேன். எனக்கு தப்பா நினைச்சுக்காது. இந்திரனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வேந்தாய் வருபவன் சசியை ஈண்டு தருக என. சசி என்பவள் இந்திரனுடைய மனைவி. நான் இந்திரனாகி இந்திர பதவியை பெற்று விட்டேன். இவன் இந்திரனாகவில்லை, இந்திர பதவியை பெற்றான். அதற்காக அந்த சசி அவனுடைய மனைவியை இங்கு எனக்கு தருக, சசியை ஈண்டு தருக என மருங்கூலார் போய் திரை செய் நீர் அமுதனாட்கு செப்ப. ஐயோ, என்ன இப்படி ஆகிவிட்டது என்று அந்த கற்பின் அரசியாகிய அந்த அந்த சசியிடம் சென்று, இப்படி போரிலே ஜெயித்த அந்த நகுஷன் இப்பொழுது உங்களை கேட்கின்றான் என்று சொல்ல, செப்ப என்றால் உரைக்க, அக்கற்பின் மிக்கால் என்ன பண்ணான்னா, எங்க போறது? யூஸ்வலா புருஷன்கிட்ட போய் தான் பெண்கள் கேட்பாங்க, ஒரு அறிவுரை கேட்பாங்க, ஒரு பாதுகாப்பு கேட்பாங்க. நம்முடைய புருஷன் இவனுக்கு பயந்து எங்கேயோ போய் தாமரை இலையில தண்டிலே ஒளிந்து கொண்டிருக்கின்றான், இப்போது நமக்கு அவன் பயன்படானே என்று சொல்லி, இந்த தேவர் குலத்திற்கெல்லாம் ஒரு குரு இருப்பார். எல்லா தேவர்களுக்கும் எக்காலத்திலும் ஒரே குரு தான். குரு வம்சத்துல தேவகுரு பேர், இங்கே பிரகஸ்பதின்னு பேரு. அந்த பிரகஸ்பதியை பார்த்து, இப்படி ஆகிவிட்டது என் நிலை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று காலிலே விழுகின்றார். பொன் உயிர்த்து அணைய காட்சி புண்ணிய குறவன் முன் போய், புண்ணிய குறவன் தங்க மாதிரி மின்னுகின்ற நிறத்தை உடைய அந்த பிரகஸ்பதியிடம் போய், புண்ணிய குறவன் முன் போய், மின்னுயிர்த்து அணையால் நின்று விளம்புவாள். மின்னலை போன்ற பளிச்சென்று இருக்கின்ற அந்த சசி நின்று விளம்புவாள், சொல்லுவாள். என்ன சொன்னா? இது என் கொல், கெட்டேன், எனக்கு இப்படி ஆகிவிட்டது, ஏன் இப்படி ஆகிவிட்டது, நான் கெட்டேன். இப்படி என்னுயிர் துணைவன் அங்கே இருக்க, என்னுடைய துணைவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், என் செத்து போகலையே சண்டையில. என்னுயிர் துணைவன் அங்கே இருக்க மற்ற ஒருவன் என்னை தன்னுயிர் துணையாய் கொள்கை தருமமோ. என்னுயிர் துணைவன் இருக்க மற்ற ஒருவன் என்னை தன்னுயிர் துணையாய் தன்னுடைய மனைவியாக கொண்டு வாங்கன்னு சொல்றானே, இது தர்மமோ நியாயமோ? அடிகளே நீங்களே சொல்லுங்கள் என்றால், மின்னல் ஒரு வடிவு கொண்டதை ஒத்தவர். அந்த சசி இப்படி சொன்னார். பிரகஸ்பதி பார்த்தார், இது ஒரு 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 புத்தி கூர்மையால் தான் நாம் இந்த சூழ்நிலையை நாம் வெல்ல வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஒரு உண்மையை விளக்கினார். இந்த இந்திர பதவியை ஏற்க வருகின்றவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தம் அந்த சப்த ரிஷிகள் ஒரு தங்க பல்லக்கிலே அவரை அந்த பதவி ஏற்கின்ற அந்த இந்திரனை அழைத்து கொண்டு வருவார்கள். அது ஒரு சிம்பாலிக் கெஸ்டர். அவங்க பல்லக்கு தூக்குறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒரு 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 சிம்பாலிக்கா அந்த 7 சப்த ரிஷிகள் வந்து அவனை அந்த பல்லக்கிலே அமர வைத்து தூக்கி கொண்டு வந்து நிறுத்துவார்கள். அப்படி ஒரு பழக்கம் நம்மிடம் இருக்கின்றது, அது அவனுக்கும் தெரியும். அதனால அந்த சப்த ரிஷிகள் தூக்கி கொண்டு வருகின்ற பல்லக்கிலே அமர்ந்து என்னை வந்து நீங்கள் சேர்ந்தால் நான் சம்மதிக்கின்றேன் என்று ஒரு செய்தி சொல்லி அனுப்பு என்று சசியிடம் பிரகஸ்பதி சொல்கின்றார். மாதவர் எழுவர் தாங்க. மாதவர்னா அது நம்ம பெரிய முனிவர்கள். யாரு? சப்த ரிஷிகள். அந்த மாதவர் 7 பேரு தாங்க. மாமணி சிவிகை மீது போதரின் அவனே வானோர் புரந்தரன்.
எப்பவுமே இந்த வானோருக்கு இப்ப தலைவன் இந்திரன் எப்படி வருவான்? அந்த சப்த ரிஷிகளினுடைய பல்லக்கிலே தானே வருவான். அதே மாதிரி அதிலே யார் வருகின்றானோ அவன் தானே புரந்தரன், இந்திரன். சிபிகை மீது போதரின் அவனே வானோர் புரந்தரன். அவனே உந்தன் காதலன் ஆகும் என்றான். உன்னுடைய காதலன் கணவன் அவன்தான் என்று சொல்லி அனுப்பு என்று என்று சொல்ல கை தொழுது அவளும் கை தொழுது ரொம்ப நன்றி ஐயா என்று சொல்லி அதற்கு நேர்ந்து அதற்கு ஒத்துக்கொண்டு மேதகு சிறப்பால் இங்கு வருக என விடுத்தால் தூது. அதே மாதிரி 7 சப்த ரிஷிகள் தூக்கி கொண்டு வர இங்கு வந்து சேருக, மேதகு சிறப்பால் இங்கு வருக என விடுத்தால் தூது விடுத்தால் அந்த சசி. அந்த 7 பேர் என்ன யார் அப்படின்னா அந்த தங்கச்செவியை தூக்குகின்ற வருகின்ற மாதவர் யாரு பேர் அப்படின்னா அகத்தியர், அங்கிரீசர், கோதமர், காசிவர், புலத்தியர், மார்க்கண்டர், வசிஷ்டர். சரி, இந்த 7 பேரும் தூக்கிட்டு வராங்க. அதிலே முதலிலே இருக்கின்றவர் அகத்தியர். அகத்தியர் மற்ற முனிவர்களோட குள்ளமா வருகின்றார். கொஞ்சம் உயரத்திலே குறைவு. அதனாலே அந்த அந்த முன்பக்கத்தை தூக்கி கொண்டு வருகின்ற ஒருவர்களே அகத்தியர் இருப்பதனாலே பல்லக்கு அந்த தங்கச்சிவிகை மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றது. இவரை தூக்கி கொண்டு இவனுக்கோ பொறுமை தாங்கவில்லை. அவசரம், சசியை உடனே சேர வேண்டும் என்ற அவசரம். என்னாச்சு? மனிதரின் மகவானாகி வருபவன் இச்சிவிகை தாங்கும் புனித மாதவரை என்னான். இதுவரைக்கும் அவன் மனுஷனாதான் இருக்கான், இப்பொழுதும் மனிதனாகத்தான் இருக்கின்றான். ஆனால் இப்பொழுது தன்னை ரொம்ப பெரியவன் என்று நினைத்துக் கொண்டு நம்முடைய இறுக்கத்திலே புண்ணியம் செய்த தவசிகள் நம்மை தூக்கி கொண்டு வருகின்றார்கள் என்ற உண்மையை உணராதவன் மனிதரின் மகவானாகி வருபவன் சிவிகை தாங்கும் புனித மாதவரை என்னான். சிவிகை தூக்கி கொண்டு வருகின்றவர்கள் புனிதமான மாதம் தவம் செய்தவர்கள், மாதவம் செய்தவர்கள், புண்ணியர்கள். அதையெல்லாம் மறந்தான். புன்கண் நோய் விளைவும் பாரான். புன்கண் நோய் விளைவும் பாரான்னா கண்ணுக்கு முன்னால் ஒரு வார்த்தை இருக்கு, பின்னால் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. புண் கண் நோய். புண்ணுனாலும் ஒண்ணுதான், பின்னால இருக்கின்ற நோயினாலும் ஒண்ணுதான். அந்த அந்த முகத்திரண்டு புண்ணுடையார் அப்படின்னு சொன்னார்ல வள்ளுவர். அது மாதிரி நோயினாலும் புண் தான், புண்ணுனாலும் நோய் தான். அப்ப இரு சொற்கள் ஒரே பொருளை கொண்டு வருது பாருங்க. ஒரு பொருள் இரு சொல். ஒரு பொருள் தான் நோய், இல்லைன்னா புண்ணுன்னு சொல்லலாம். ஆனா அதையே வந்து 2 சொற்களாக சொல்றது எம்பசைஸ். ஏன்னா கண்ணா இல்லையே உனக்கு உண்மை, உன் கண் வந்து கூர்ந்து பார்த்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இவன் முகத்திரண்டு புண் இருப்பதனாலே, நோய் இருப்பதனாலே புண்கண் நோய் விளைவும் பாரான். விளைவும் பாரானா தான் இப்ப என்ன சொல்ல போறானோ அந்த சொல்வதனால வருகின்ற விளைவையும் பாரான். விளைவு முன்னாலே வள்ளுவர் சொல்லிட்டாரு பாருங்க. விளைவும் பாரான் கனிதரு காமம் துய்க்கும் காதலால் விரையச் செல்வான். கனிதரும் காமம் துய்க்கும். பழச்சாறு மாதிரி ஒரு காமத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவசரப்பட்டு கனிதரும் காமம் துய்க்கும் காதலால் அவள் அந்த சசி மேல் இருக்கின்ற காதலாலே விரைய செல்வான். வேகமா போகணுமேன்னா முன்னால் இருக்கிற அந்த முனிவர் வேகமா போக மாட்டாங்கிறார் என்ன தூக்கிட்டுன்னு சொல்லி விரைய செல்வான். விரைந்து செல்ல வேண்டும் என்று விரும்பி இனிது ஐராணிபால் கொண்டு ஏகுமின் சர்ப்ப என்றான். ஐராணின சசி. அந்த அந்த இந்திரனுடைய மனைவியினிடம் என்னிடம் விரைவாக என்னை சேர்ப்பியுங்கள் என்று இனிது ஐராணிபால் கொண்டு ஏகுமின் சர்ப்ப என்றான். விரைவாக கொண்டு சேருங்கள். சர்ப்ப என்றால் சமஸ்கிருதத்திலே வேகமாக, சர்ப்ப என்றால் வேகம் 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 என்று பொருள். அதனால சர்ப்ப என்றான். புன்கண் நோய் விளைவும் பாரான் என்றால் ஒன்னை சொல்வதற்கு முன்னாலே என்ன அது அப்படி சொன்னால் விளையும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்க வேண்டாம் என்றால் இப்படி வள்ளுவர் குரல் எல்லாம் நாம் மனதிலே வைத்திருந்தால் இப்படி பயனில்லாத சொற்களை அவன் நகுஷன் எவ்வளவு பெரிய தவம் செய்து நீரை போன்ற சிறந்த குணங்களை உடையவனாக இருந்தாலும் சீர்மையும் சிறப்பும் இத்தனை நாள் கட்டி காத்த அந்த மதிப்பும் மரியாதையும் அவனை விட்டு நீங்கிவிடும் என்று வள்ளுவர் எச்சரித்ததை படிக்காத அந்த அந்த நகுஷன் என்ன பண்ணா இனிது ஐராணிபால் கொண்டு ஏகுமே, சீக்கிரம் என்னை கொண்டு போய் ஐராணிபால் கொண்டு போய் விடுங்க என்று சர்ப்ப என்றான். விரைவாக என்றான். சர்ப்பம் ஆகுக என இவன் சர்ப்பம் என்று சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்த அகத்தியர் பெரும் கோபம் அடைந்தார். இவன் என்னடா ஒரு சாதாரண ஒரு ஆளு
இவன் நம்மை போய் இப்படி விரட்டுகின்றானே, வேகமாக மாடா குதிரையா நம்ம எல்லாம் சப்த ரிஷிகள், இவன் இப்படி பேசுகின்றானே என்று சொல்லி சர்ப்பம் ஆகுக. சர்ப்பம் என்றால் பெரிய பாம்புன்னு பேரு. நீ வேகமாக போ சொன்னில்ல, சர்ப்பம்னு சொன்னில்ல, இந்தா நீ பிடி சாபம். சர்ப்பமாக ஆகுக என்று, சர்ப்பம் ஆகுக என்று முன் கொம்பு தாங்கி முன் நடக்கும் தென்றல் வெற்பனா முனிவம் சாபம் விளைத்தனன். ஒரு சாபம் விட்டான் அகத்தியன். யார் அகத்தியன் பாருங்க. முன் கொம்பு தாங்கி முன் நடக்கும். அந்த அந்த சிவிகையிலே முன்னாலே இருக்கின்ற கொம்பினுடைய முன்பகுதியை தாங்கிக் கொண்டு முன்னாலே நடந்து செல்கின்றவன் யாரு? தென்றல் வெற்பனாம். தென்றல் என்றால் தென்றல் உண்டாகுகின்ற வெற்புன்னா மலை. தென்றல் உண்டாகுகின்ற மலை எந்த மலை சொல்லுங்க பார்க்கலாம். அகத்தியருடைய பொதிகை மலை. அந்த பொதிகை மலையிலே வசிக்கின்ற அகத்தியன் தென்றல் சர்ப்பம் ஆகுக என முன் கொம்பு தாங்கி முன் நடக்கும் தென்றல் வெற்பனாம் முனிவன் சாபம் விளைத்தனன். சாபம் விட்டான். விளைத்தலோடும் அவர் சாபம் விட்டு அடுத்த செகண்ட் என்ன ஆச்சுன்னா, பொற்ப மாசுனமே ஆகி, மாசுனம்னா பாம்பு, மாசுனம்னா பெரிய பாம்பு. அந்த செகண்டே பெரிய பாம்பாக அவன் யாரு? நம்ம நகுஷன் ஆகி போயினான். அப்படியே பாம்பாகி கீழே விழுந்து போயிட்டான் அவன். அறிவில்லாத அற்பர் ஆனவர்க்கு செல்வம் அல்லது வேறு பகை உண்டோ? இந்த நகுஷனுடைய கதை பல மாரல்ஸ் உடையது. நம்ம எல்லாருமே இந்த கதையை நம்முடைய மக்களிடமும் மாணவர்களிடமும் மற்றவரிடம் சொல்லி இதனுடைய மாறலை எல்லோருக்கும் தெரிந்து பரப்ப வேண்டிய ஒரு தகுதியுடைய ஒரு கதை இந்த நகுஷனுடைய கதை. முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த வள்ளுவருடைய செய்யுளினுடைய பாடல் என்ன? பண்பில்லாத சொற்களை, பயனில்லாத சொற்களை சொன்னால் அவனுடைய புகழ் எல்லாம் இப்ப போயிட்டதில்லை. நகுஷன் இத்தனை சர்ப்ப 1000 யாகங்கள் செய்து சதமகன் என்று நூற்றுக்கணக்கான யாகங்கள் செய்து சதமகன் என்ற பட்டத்தை பெற்று பெரிய என்னென்ன சொன்ன குலத்தினில், குணத்தினில், கொடையில், நீதியில், நலத்தினில், நடையில் எத்தலத்திலும் இவனை மாதிரி ஆள் இல்லாதவன் என்று வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கிய நல் பெயரை ஒரு கணத்திலே இவன் பயனில்லாத சொற்களை சொன்னதனால போய்விட்டது என்ற வள்ளுவனுடைய குரல் ஒரு பாடம். இரண்டாவது பாடம் என்னன்னா, எதனால இவன் இப்படி இது சொன்னான் என்றால், தன் உடல் மேலிலே இருக்கின்ற உடல் அனுபவிக்கின்ற உணர்ச்சியிலே இருக்கின்ற ஆசையினாலே இப்படி அவன் சொன்னான் இல்லையா? அழிந்து போகின்றது இந்த உடல். இந்த உடல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை முன்னேற்றி நல்ல ஞானத்தை அடைய செய்து வீடு பேறு அடைவதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காதையும் மூக்கையும் நாக்கையும் நாம் அதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா பெரும்பாலும் நம்ம என்ன செய்கின்றோம் என்றால், உண்பதற்கும் உல்லாசமாய் இருப்பதற்கும் ஊங்கி உறங்கி கழிப்பதற்கும் நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம். அது அல்ல, அவ்வாறு அல்ல. நமது புலன்களை மேம்படுத்தி கொண்டு பயன்படுத்தி வாழ்க்கையை குறிக்கோள்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு உடல் நமக்கு கிடைத்த காரணம். ஆனால் நாம் அந்த உடலை பெரிதென்று நினைத்து உடலுக்காகவே வாழ்ந்து இப்படி வீணாகி போய்விடுகின்றோம். நகுஷனுடைய வாழ்க்கை அப்படித்தானே ஆகிவிட்டது. இந்த உடலுக்கோதரமே தன்னுடைய வாழ்க்கையை இழந்து பாம்பாகி விட்டானே. அந்த பாடல் பாருங்க, இந்த இந்திரன் பழி தீர்த்த படலத்துல வருகின்றது. திருவிளையாடற் புராணத்துல நாய் நமது என. இந்த உடல் நகுஷன் முக்கியமாக கவனித்த அதற்குரிய வேண்டியவற்றையெல்லாம் செய்வதற்கு அவசரப்பட்டு கொண்டிருந்த நகுஷனுடைய உடல் கீழே அவன் தரையிலே நடந்து போய் கொண்டிருந்தால் நாய் நமது என்றும், தெருவில் நடக்கிற ஓடிக்கொண்டிருக்கிற நாய் அவனை பார்த்துட்டு, அடடா இவன் இவ்வளவு நல்ல நெய்யும் கொழுப்புமா தின்னுட்டு இருந்திருக்கிறானே, இவன் எப்ப சாவான், அன்னைக்கு செத்தப்ப இந்த உடலை நாம் தானே திங்க போகின்றோம் என்று நாய் நமது என. நகுஷன் காட்டுக்கு போனான்னு வச்சுங்க, அங்க காட்டுல ஓடுற நரி என்ன நினைக்கும்னா, நரி நமது என. இந்த நரி கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து இவன் ஒரு நாள் கீழே விழுந்து சாவான், அப்ப நம்ம தின்னுக்கலாம் சொல்லி நரி நமது என. அப்பிதா தாய் நமது என. நகுஷனை பெற்ற அந்த தாயும் அந்த தந்தையும் இவன் நாம் வயதடைந்து நாம் நடக்க முடியாத நிலையை நாம் அடைந்த பொழுது நமக்கு இவன் எல்லா தேவைகளையும் நமக்கு இவன் செய்து கொடுத்து நமக்கு பணியாளனாக இருப்பான், இவன் நமக்கு பயன்படுவான் என்று பெற்ற தாய் அந்த காலத்துல நினைச்சிருந்திருக்காங்க பெற்றோர்கள். இப்ப சொல்லலாம்.
அப்பிதா தாய் நமது என, நமன் தனது என. நமன்னா யமன். யமன் பார்த்தா அந்த இந்த நகுஷனை என்னைக்கு வந்தாலும் அந்த அவனுடைய உடல் எனக்குத்தானே வர இருக்கின்றது. உயிரும் உடலும் நான் தானே எடுக்கப் போகின்றேன் என்று நமன் தனது என, யமன் தனது என, பிணி பேய் நமதென. பிணி, பேய், இது இந்த நோய், பேய் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நல்லா இருக்கிறான். ஒரு நாள் இவனுக்கு முதிர்ச்சி அடைகின்ற பொழுது நாம் தானே இவனை அழிக்கப் போகின்றோம் என்று சொல்லி பிணி பேய் நமதென மதிக்கும் பெற்றி போலாய் நமதெனப்படும் யாக்கை யாரதே. இந்த ஒரே ஒரு சொல் நமக்குன்னு நம்ம சொல்லி எல்லாரும் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம், பிரச்சாரம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே. இந்த யாக்கை உண்மையில் யார் அது, எங்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. யாரு அல்டிமேட்டா இந்த யாக்கைக்கு, இந்த உடம்பிற்கு யார் சொந்தம் கொண்டாட போகின்றார்கள் என்பது நமக்கே தெரியாது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உடம்பிற்கு இருக்கின்ற ஒரு சுகத்திற்கும் இன்பத்திற்காக நாம் இப்படி அலையலாமா என்ற ஒரு ஞானம் வந்தால் நகுஷன் செய்கின்ற அந்த தவறை வேறு யாருமே செய்ய மாட்டார்கள். அதனால உடம்பின் மேல் இருக்கின்ற அபிமானத்தை, அதீதீக அபிமானத்தை நாம் குறைக்க வேண்டும், இல்லாது ஒழிக்க வேண்டும் என்பது மிக நகுஷன் சொல்லுகின்ற கதை சொல்கின்ற மிக முக்கியமான பாடம். இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பாடல்ல நாய் நமது என ப்ளூரல் பாருங்க, நாய் நமது என, நரி நமது என, நமது என ப்ளூரல் நம்முடையது என்று அந்த கூட்டமே சொல்ல, பிதா தாய் நமது என, அதுவும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ப்ளூரல், பிணி பேய் நமது என, பிணியும் பேயும் நமது என, நமது எனப்படும் யாக்கை. நம்ம எல்லாரும் ஒத்தத்தவனையும் பார்த்து சொல்றாரு. அவன் நம்மளுதுன்னு சொல்றானே. நமது எனப்படும் யாக்கை யாரோ ஒருத்தவனுக்கு தான் போகணும் குறிப்பாக சொல்றாரு. அவனை ஒருமையிலே சொல்கின்றார். என்ன பாருங்க, நமன் தனது என, இவங்க எல்லாம் பங்கு போட்டு பிரிச்சுக்கலான்னு சொல்லி நமது 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 என்று சொல்ல, ஒருவன் மாத்திரம் சபாஷ். யார் அவன்? யமன். தனது என, இது என்னுடையது, இவனுடைய உடம்பு என்னுடையது என்று காத்து கொண்டிருப்பானாம் இந்த யமன். அப்ப உண்மையிலேயே இந்த உடம்பானது யமனுக்கு போய் சேருகின்றது. அந்த உடம்பு யமனுக்கு போகின்ற அந்த உடம்பை நாம் எதற்கு பாதுகாக்க வேண்டும், நாம் எதற்கு அதற்கு அடிமையாக இருக்க வேண்டும், நம் இஷ்டத்திற்கல்லவா அந்த உடம்பு இருக்க வேண்டும் என்பது நகுஷனுடைய கதை சொல்லுகின்ற மாறல் என்று 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 சொல்லி இந்த சீர்மை சிறப்போடு நீங்கும், சீர்மையும் சிறப்பும் நீங்கும், நம்மை விட்டு நீங்கிவிடும். எப்பொழுது? பயனில்லாத சொற்களை, நீர்மையுடையார், நீரை போன்ற சிறந்த குணங்களை உடையவர்கள் கூட அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொன்னாலும் அவர்களை விட்டு சீர்மையும் சிறப்பும் நீங்கிவிடும் என்ற 195 குறளுடன் இன்றைய சிந்தனையை முடித்துக் கொண்டு 196 பயனில் சொல் பாராட்டுவானே மகனெனல் மக்கட்பதறியனல் என்ற திருக்குறளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளை சிந்திக்கலாம் என்று சொல்லி விடைபெற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நகுஷன் கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. 95வது குறளுக்குள்ள அதை வச்சே சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சில பொருள்கள் எல்லாம் புரியாத இருந்தது எனக்கு. சீர்மை, நீர்மை அதெல்லாம் புரியாம இருந்தது. புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஸ்கூல்ல படிச்சது இந்த 196வது பாட்டு தான் சார். அது அந்த திருக்குறள் மட்டும்தான் படிச்சிருக்கேன் நான். பயனில் சொல் பாராட்டுவானே மகனெனல் மக்கட் பதறியனல். அதுவும் சிறப்பான குறள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த வாரம் அதை சிந்திப்போம். ஆமா அது படிச்சிருக்கேன். மீதி எல்லாம் புது குறள் தான் எனக்கு. நல்லதுதான். சிறப்பா இருந்தது சார். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. சங்கர் பர்னாஷா அவர்களே. குழு இன்னைக்கு எவ்வளவு அமைதியா இருக்கு.
ஐயா நான் கூட நிறைய ஆட்கள் இருக்காங்க, டிராவல்ல இருக்கேன், அதனால என்னால ஒன்றும் ஓ பேச சரி முடியல இப்போ. சரி 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 தலைமையில பேசுறேன். முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். வெங்கட சுப்ரமணியம் ஐயாவும் கொஞ்சம் மற்ற வேலைகள் இருக்கின்றார்கள். அதனால இத்துடன் சங்கரும் காணும். வேறொரு கருத்து ஒன்றும் இல்லை என்றால் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து பயனில்லாத சொற்களை சொல்லுவதனால் வருகின்ற கெடுதலையும் பயனுடைய சொற்களை சொல்லுவதனுடைய நன்மையையும் வள்ளுவனுடைய வார்த்தைகளிலே சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.